ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கடனை பற்றி பார்க்க போகிறோம். கடன் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சொத்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் தான். இந்த கடன் இல்லாத மனிதர்கள் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு வகையில் கடன் பட்டே தான் தீருவோம் இல்லையா? பூமியில் பிறக்கிறதே கடமையாற்றுறது தானே. கடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு கடமை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. நாம் இங்கே சொல்கிற கடன் அப்படிங்கிறது நம்மளுடைய தேவைகளுக்காக வாங்கக்கூடிய, பொருளாதார தேவைகளுக்காக வாங்கக்கூடிய கடனை பற்றி நாம் இங்கே பேசிகிட்ருக்கோம். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மள்கிட்ட கேள்வி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கடன்லேருந்து எப்படி விடுபடுவோம், கடன்லேருந்து எப்போ நாங்கள் விடுபடுவோம், எப்போ கடன் இல்லாமல் வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறோம். ஜாதகத்தில் பார்க்கும்போது கடன் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம், 6ஆம் இடத்துக்கு உரிய கிரகம், இது ரெண்டும் தான் நம்மளுடைய கடனையும் கடனை திருப்பி செலுத்துகிற விதத்தையும் தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான இடம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஏற்கனவே சொல்லோம்ல, அந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம், அந்த நாடி இந்த நாடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்றை மட்டும் படிச்சுக்கிட்டு செவ்வாய் உங்களுக்கு ஆட்சி பெற்றாலும், உச்சம் பெற்றாலும், பரிவர்த்தனை பெற்றாலும், திக்பலம் பெற்றாலும் நீங்கள் கடனாளி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கடன்காரங்கிறது செவ்வாய் தான், சந்திரன் கிடையாது. சந்திரன் கடன் வரக்கூடிய வழியை தான் சொல்லும் அப்படிங்கிறாங்க. இது முற்றிலும் தவறானது. நவக்கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த 9 கிரகங்களில் இந்த கிரகம்லாம் கெட்ட கிரகம், இந்த கிரகம்லாம் நல்ல கிரகம் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன் சொல்லவும் கூடாது. ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் அவனவனுடைய லக்கணத்தின் அடிப்படையில் தான் இந்த கிரகம் நல்லதா இது கெட்டதாங்கிறத முதல்ல தீர்மானிக்கணும். அடுத்தது, நல்ல கிரகங்கள், லக்கணத்துக்கு சுபத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் வலிமை இழந்து இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதான்னு பார்க்கணும். அடுத்தது, லக்னத்துக்கு பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, லக்னாதிபதிக்கு பகை கிரகங்கள், சத்துரு கிரகங்கள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த கிரகங்கள் வலிமையாக இல்லாமல் இருக்கமா, இதுதான் மெயினாக நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வராங்க. 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், அப்போ தான் நம்ம 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இதில் கடனை குறிக்கக்கூடிய பாவம் எது அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும். இப்போது கடனால் நான் தத்தளிக்கிறேன், தவிக்கிறேன்னு பல பேர் சொல்லலாம். உண்மையிலேயே கடனை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி எத்தனை பேர் இருக்குது? யார் போய் கேட்டாலும் கடன் கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது. சில பேர் நினச்சாங்கன்னா நினச்ச விதத்தில் கடனை வாங்கிடுவாங்க. சில பேர் என்ன தான் முயற்சி பண்ணால் கூட கடனே வாங்க முடியாது. அதனால் கடன் வாங்கிறதுக்கும் ஒரு வலிமை வேணும், ஜாதக வலிமை வேணும், 6ஆம் இடம் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே ஒரு தைரியம் இருக்கணும். இது எல்லாம் இருந்தால் தான் கடனே வாங்க முடியும். சரி, இப்போ நம்ம நேரடியாக சப்ஜெக்ட்டுக்கு வரும். எந்த கிரகத்தையும் வச்சு சந்திரன்னா திருடன், செவ்வாய்னா கடங்காரன், இப்படி எந்த முடிவுக்குமே வரக்கூடாது. உங்கள் லக்கணத்துக்கு சந்திரன் யார், எந்த இடத்துக்குரியவர், அது எங்கே இருக்கார். அதே போல் உங்கள் லக்கணத்துக்கு செவ்வாய் எந்த இடத்துக்கு உரியவர், அவர் எந்த நிலைமையில் இருக்கார், எந்த கிரகங்களால் பார்க்கப்பட்டிருக்கார், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கடன் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். இப்போ எடுத்துக்குப்போம். பொதுவாக 6ஆம் இடம் தான் கடனை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது 6ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். காலபுருஷனுக்கு முதல் லக்கணம் மேஷம்னா, 6ஆவது லக்கணம் கன்னி இல்லையா? அப்போது கன்னியில் எந்த கிரகம் இருந்தாலுமே பொதுவாக அந்த கிரகத்தின் அடிப்படையில் ஒரு கடன் வரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான நியதி. இதை நம்ம முழுமையாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை நம்ம கவனத்தில் வச்சு தான் பார்க்கணும். அதனால தான் பார்த்திங்கன்னா, இப்போ கன்னியில் செவ்வாய் இருந்ததுன்னா கடலும் வற்றும்பாங்க. கடல் போல் செல்வம் இருந்தால் கூட கன்னியில் செவ்வாய் இருந்தால் வற்றி போக கொண்டுடுவாங்க. அடுத்தது, கன்னியில் சுக்கிரன் இருந்ததுன்னா, சுக்கிரன் நீச்ச கிரகம் இல்லையா கன்னியில், அப்போ கன்னியில் சுக்கிரன் இருந்ததுன்னா அவங்க பணம், இன்னும் சில விஷயங்களுக்காக ஆசைகளை மேலீடு அதிகமாகி ஆசைகள் ஆக்கிரமித்து போய் தவறான வழியில் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னா ஒரு தவறாக முடிவு எடுத்துகிட்டு நிறைய கடனை வாங்கி போட்டு முதலீடு பண்ணி மாட்டிப்பாங்க. இந்த பங்குச்சந்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய முதலீடை இழந்துட்டு கடனாளியாக நிற்கிறதுலாம் இந்த 6ஆம் இடம், அதாவது கன்னியோட சம்மந்தப்பட்ட இடங்கள் ஒரு பக்கம் கடன். அடுத்தது வாங்க, பொதுவாக உங்கள் லக்கணத்துக்கு 6ஆம் இடம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கடன் வரும். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது சூரியனுக்குரிய வீடாக இருந்தால் அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்கள், வங்கிகள், இந்த மாதிரி இடங்கள்லேருந்து உங்களுக்கு கடன் வாங்க நேரும். அடுத்தது, சந்திரனாக இருந்தால் பெண்கள் வழியில் பெண்களிடமிருந்து கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். அடுத்தது, செவ்வாயாக இருந்தால் நிலம் வாங்குவதற்காகவோ சகோதரனுக்காகவோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். புதன் அப்படின்னு பார்க்கும்போது 2 விதமான கடன்கள், எந்த நோக்கத்துக்காக வாங்குறீங்கன்னு தெரியாது, ஆனால் 2 விதமான கடன்கள் வாங்குவீங்க. ஒருவேளை உங்களுடைய கல்விக்காகவோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோட கல்விக்காகவோ கூட கடன் வாங்குறதா இருக்கணும்.
அடுத்தது குருவாக இருந்தால் ஏதோ ஒரு முதலீட்டுக்காகவும் உங்களுடைய குழந்தைகளோட கல்விகளுக்காகவும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சுக்கிரனாக இருந்தால் உங்களுடைய மனைவி வழியில் ஒரு கடன் உருவாகும், அல்லது மனைவியால் ஒரு கடன் உருவாகும், மனைவிக்காக சில செய்ய வேண்டிய சூழ்நிலைகளுக்காக ஒரு கடன் உருவாகும். அடுத்தது சனியாக இருக்கிற பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஒரு கடன் உருவாகலாம், அல்லது தொழில் விருத்திக்காக ஒரு கடனை நீங்கள் வாங்க வேண்டிய சூழல் உருவாகலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அல்லது 6ஆம் இடம் பொதுவாகவே ராகு கேதுக்கு இடம் கிடையாதுங்கிறனால 6ஆம் இடத்தில் ராகு இருந்தால் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் கடன் பெரிய லெவலுக்கு அடுத்த கட்ட முயற்சிக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் பெரிய மாற்று சிந்தனை, பெரிய சிந்தனைக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கும். மாற்று மொழி, மாற்று இனத்தை சேர்ந்தவர்கள்ட்ட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியிருக்கலாம். 6ஆம் இடம் கேதுவோட தொடர்புடையதாக இருந்தால் மருத்துவ செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த மருத்துவ செலவு யாருக்காக வாங்குகிறோம், எதுக்காக வாங்குகிறோங்கிறது அந்த 6ஆம் இடம் எந்த ராசிக்கு உரியது, எந்த கிரகத்துக்கு உரியதுங்கிறத பார்த்து அதன் அடிப்படையில் இந்த மருத்துவ செலவுகள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்தை பொறுத்தவரை கடன், எதிர்ப்பு, நோய் இந்த மூன்றையும் குறிக்கக்கூடிய இடம்தான் 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் சுப கிரகமாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் சுப கிரகங்களால் பார்க்கப்படாமல் இருப்பதும் ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு பல பேர் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த குருவோட பார்வை என்ன பண்ணும்னா விரிவுபடுத்தும், அதாவது எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த குரு 5ஆம் இடத்தை பார்த்ததுன்னா குழந்தைகள், அந்த செல்வங்கள், பூர்வீகத்தை பெரிதுபடுத்தும். 7ஆம் இடத்தை பார்த்ததுன்னா பார்ட்னர்ஷிப் தொழில்களையோ இல்லை மனைவி விஷயத்துலையோ அவங்கள நல்ல பிரம்மாண்டமாக உருவாக்கி காட்டும். 9ஆம் இடத்தை பார்த்தா கூட தந்தை வழி, இன்னும் சொன்னால் நம்மளுடைய தான தர்மங்கள் வழியில், சொத்துக்கள் வழியில் விரிவுபடுத்தி காமிக்கும். ஆனால் 6ஆம் இடத்தை இந்த குரு பார்த்ததுன்னா ஏற்கனவே கடனை அது அதிகப்படுத்தி காமிக்கும். நோயாக இருந்ததுன்னா அந்த நோயை இன்னும் விரிவுபடுத்தி காமிக்கும். சாதாரண எதிர்ப்பு பெரிய எதிர்ப்பாக உருவாக்கும். அதாவது பார்க்குற இடத்தை விருத்தி செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம், பார்த்த இடத்தை விரிவுபடுத்துகிறதுன்னு சொல்கிறோம். அப்போ பார்க்குற இடத்துல நல்ல விஷயமா இருந்தால் தானே அதை விரிவுபடுத்தும். பார்க்குற இடம் சரியான இடம் இல்லாட்டி அந்த இடத்த விரிவுபடுத்தும்ல. இந்த இடத்துல இன்னொரு விஷயங்களை, ஒரு நல்ல விஷயங்களை எப்படி பார்க்குறதுன்னா, பல நாள் இந்த தொழில் பண்ணுறதுக்காகவோ இல்லை வீடு கட்டுறதுக்காகவோ வங்கிகளில் லோனுக்குன்னு கேட்டு அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. இது நடக்கக்கூடாத சூழ்நிலைகள். அதாவது பல நேரங்களில் ஒரு தொழிலுக்காக ஒரு கடன் வாங்கி கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம், அல்லது ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கலாம். இதுக்காக பல பேர்கிட்ட நம்ம கடன் கேட்டிருப்போம், உடனே கிடைச்சிருக்காது. வங்கிகளை கூட அப்ரோச் பண்ணியிருப்போம், கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்த கடன் உங்களுக்கு தாராளமாக சேரும், பெரிய அளவில் சேரும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லதா, கடனை வாங்கிட்டு ஒழுங்காக கட்டாமல் இருக்கிறது நல்லதாங்கிற ஒரு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. மனிதர்களாக பிறந்தவங்க கம்பல்சரியாக யாருக்கிட்டையாவது கடன் வாங்கித்தான் ஆகணும். வேறு வழியே இல்லாட்டி தானே நம்ம கடன் வாங்குகிறோம். அந்த கடனை எப்படி திருப்பி செலுத்துவது, அதே போல் வாங்கின கடனை எதுக்காக வாங்குகிறோமோ அதுக்கு மட்டும், அதுக்கு தேவையான அளவுக்கு வாங்கிறது. இது நம்மளுடைய மனநிலை. இதுக்கு தகுந்த மாதிரியும் பார்த்துக்கணும். அடுத்தது 6ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் இல்லாமல் இருப்பதும் பார்க்காமல் இருப்பதும் நல்லதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கு தான் குருவை நான் உதாரணமாக சொன்னேன். இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வரும். பொதுவாக இந்த 6ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகங்கள் இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் பார்க்கணும். ஒரு கெட்ட ஸ்தானத்தில் ஒரு கெட்ட கிரகம் உட்காரும்போது அது நமக்கு ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். நம்ம சாதாரணமாக சொல்கிறோம்ல, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இது கிட்டத்தட்ட 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவ கிரகங்களுக்கு முழுமையாக பொருந்தும். இந்த புலிப்பாணியம் போன்ற இந்த பாரம்பரிய நூல்களில் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம பாவக்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது சுபாவத்தால் பாவக்கிரகங்கள், சூரியன் நெருப்பு கிரகம் பாவக்கிரகம், அடுத்தது செவ்வாயும் ஒரு நெருப்பு கிரகம், அதுவும் பாவக்கிரகம், அடுத்தது சனி ஒரு பாவக்கிரகம், ராகு ஒரு பாவக்கிரகம், கேது ஒரு பாவக்கிரகம், அப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே வரோம் இல்லையா. இந்த ஒரு 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் நல்லது, செவ்வாய் இருந்தால் நல்லது, சனி இருந்தால் நல்லது, அதுக்கப்புறம் ராகு கேதுக்கள் இருந்தால் நல்லது. இப்படிலாம் இந்த பாவக்கிரகங்கள் இந்த இடத்துல இருந்ததுன்னா, ஒரு புலியை பார்த்த பசு எப்படி நடுங்கி போகும், பயந்து போகுமோ, அது மாதிரி இந்த ஜாதகத்தில் இந்த பாவக்கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா நம்மளுக்கு வரக்கூடிய கடன்கள்லாம் பயந்து ஒதுங்குமா, நோயெல்லாம் பயந்து ஒதுங்குமா, எதிரிகள்லாம் பயந்து ஒதுங்குவாங்களாம். இது ஒரு சாதாரண அமைப்பு. அதுக்குன்னு நோயே வராமல் இருக்காது, கடனே வராமல் இருக்காது, எதிர்ப்புகளே இல்லாமல் இருக்காது. என்னென்னா எல்லாம் இருந்தாலும் எல்லாமே கட்டுக்கு அடங்கியிருக்கும். கழுத்தில் துண்டை போட்டு இன்றைக்கே நீ பணத்தை கொடுறான்னு எவனும் நிற்க மாட்டான். இதுதான் 6ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது
6ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருக்கிறது நல்லது. அதே போல் 6ஆம் இடத்தை பாவக்கிரகங்கள் பார்வை செய்வதும் நல்லது. அப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் 6ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய கிரகங்களும் பாவக்கிரகங்களாக இருக்கிற பட்சத்தில் எல்லாராலையும் கண்டிப்பாக கடனை அடைச்சிட முடியும். அப்படியே கடன் வாங்கியிருந்தாலும், நோயால் பாதிக்கப்பட்டாலும், எதிரிகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது உறுதி. அப்போ கடனை குறிக்கக்கூடியது 6ஆம் இடமும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் அதை பார்வை செய்யக்கூடிய கிரகமும் அந்த இடத்துக்கு உரிய கிரகமும் தானே தவிர சந்திரன், சூரியன், செவ்வாயின்னு எந்த கிரகத்தையும் குறிப்பிட்டு சொன்னால் அது முழுமையான விஷயமா அமையாது. அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்லுவோம். பொதுவாக ஜாதகத்தில் ஒரு இடத்தை அல்லது ஒரு பாவத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணணும்னா அதுக்கு 11ஆம் இடத்தை செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறது ஜாதகத்தில் பொதுவான விதி. இதில் சரளக்கணங்க தான் அந்த 11ஆம் இடத்தை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா சரியான ரிசல்ட்டை கொடுக்காதுங்கிறது இதையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் சொல்லணும். அதே போல் ஒரு இடத்த ஆஃப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடம் நமக்கு 6ஆம் இடம் கடனால் தொல்லை அதிகமாக இருக்குன்னா இந்த கடனை கட்டுப்படுத்துறது எப்படி, கடன்காரனை ஆஃப் பண்ணுறது எப்படி, கடனை கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது எப்படின்னு ஒரு சூழல் வரும்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த இடத்துலேருந்து 6ஆவது இடம் என்ன அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போயே வச்சுப்போம். இப்போ துலாம் ராசி உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடம்னா துலாம் ராசியிலேருந்து 6ஆம் இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம் வரும். அப்போ மீனத்துக்கு உரிய கிரகமும் மீனத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையே வச்சு அதை ப்ரமோட் பண்ணும்போது இந்த இடம் அடிபட்டு போகும். அப்போ 6க்கு 6 எதிரி, 6 எதிரி, நமக்கு 6க்கு 6 எதிரிக்கு எதிரி. இதுதான் கணக்கு. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு எதிரியை வீழ்த்த முடியலன்னா அவனுக்கு யார் எதிரின்னு சொல்லிட்டு அங்கே போய் கை கோத்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ராஜதந்திரத்தில். அதே மாதிரி ஒரு கடனை அடைப்பதற்கு, ஒரு கடன்காரனை கட்டுப்படுத்துவதற்கு, ஒரு நோயை கட்டுப்படுத்துவதற்கு அது என்ன இடமோ அதுலேருந்து 6ஆவது இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பார்த்து அந்த கிரகத்தை ப்ரமோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுலேருந்து 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் என்னன்னு பார்த்து அதை ப்ரமோட் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருத்தவங்களுக்கு எப்பப்பெல்லாம் கடன் வரும், சில நேரங்களில் கடன் வாங்கி வைப்பது கூட ஒரு பரிகாரம். உதாரணத்துக்கு கோச்சார சனி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதனை, நீங்கள் பிறக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல புதன் இருக்குதோ அதை இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சனி பார்வை செய்தாலும் அல்லது அந்த ராசியை கடக்கும் போதும் உங்களுக்கு ஒரு கடன் கண்டிப்பாக வரும். அந்த கடனை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அதை உடனே கட்டிடலாம். அந்த சனிப்பயிற்சி, அடுத்த சனிப்பயிற்சிக்குள்ளேயோ அதை சனிப்பயிற்சி முடிஞ்சு ஒரு சில நாட்களுக்குள்ளேயோ இந்த கடன் கட்டி முடிக்கப்பட்டுடும். அது ஒரு வகையில் நல்லது. உங்கள் ஜாதகத்தில் உள்ள சூரியனை கோச்சார சனி பார்வை செய்தாலும் அல்லது அந்த சூரியன் இருக்கக்கூடிய ராசியை கோச்சார சனி கடந்து செல்லும் போதும் பல்வேறு நெருக்கடிக்கு ஆளாயிருவோம். நம்ம குறிப்பாக சொல்லப்போனால் சூரியன் சனி சம்மந்தப்பட்டாலே எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும் நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். அப்போது அந்த மாதிரி ஒரு நெருக்கடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்களே ஒரு கடன், ஒரு சின்ன அளவுக்கு மாதம் கட்ட முடிகிற அளவுக்கு ஒரு கடனை வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து சில விதிவிலக்குகள் கிடைக்கும். ஆனால் இது இத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஏற்கனவே கடன் நிறையா இருக்குன்னு பயப்படுவோம். பரவாயில்ல, அதோடு சேர்த்து ஒரு சின்ன கடன், சின்னதாக கடன், பெரிய கடன் கிடையாது. மாதம் இதை எப்படி கட்டுறதுன்னு ஒரு பக்கம் நம்ம மைண்டுக்குள்ளே டார்ச்சர் ஆகிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருப்போம்ல. இது அந்த சூரியனுக்கும் சனிக்கும் ஒரு பரிகாரமாக அமையும். பொதுவாக ஒரு கடன்கிறது எப்படி வரும், அந்த கடனை தீர்மானிக்கக்கூடிய இடம் எது, கிரகம் எது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் எந்தெந்த இடத்துல 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்ட சுபக்கிரகங்கள் நல்லதில்லை, பாவக்கிரகங்கள் இருந்தாலோ பார்த்தாலோ கடனெல்லாம் கட்டுக்குள்ளே அடங்கியிருக்கும். அதே போல் வேறு வழியே இல்லாட்டினா 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் என்னவோ, என்ன ராசியோ, என்ன கிரகமோ அதை பயன்படுத்தி இந்த இதை ஆஃப் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் நம்ம புரிஞ்சிட்ருக்கோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.